Hi friends, அனைவருக்கும் வெல்கம் பேக். இது உங்கள் டிப்ஸ் தமிழ் டெக் சேனல். அனைவரையும் அன்போடு வரவேற்கிறது. இனி நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, வில்லங்க சான்றுனா என்ன, அந்த வில்லங்க சான்று எத்தனை வகை எடுக்கலாம், அதை பற்றி இன்னைக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ இந்த வில்லங்க சான்றிதழ் எடுக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, எதுக்காக எடுக்கிறோம்னா, நாம் ஒருத்தர் வந்து பத்திரம் வாங்கினோம்னா அது அவங்க பவரில் தான் இருக்கா, ப்ளஸ் பார்த்தீங்கன்னா எத்தனை சதுரடி இருக்குது, அந்த சதுரடி வந்து எதாவது விற்றுட்டாங்களா இல்லையான்னு சொல்லி டோட்டலாக பார்த்துக்கலாம். இதுதான் வந்து வில்லங்க பார்க்குறது. அப்படி இல்லை ஏதாவது பேங்க் லோனில் வச்சுருக்காங்களா திருப்பி இருக்காங்கன்னு சொல்லி ஹிஸ்ட்ரி பார்க்குறது தான் வில்லங்க சான்றிதழ். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், இதை பார்த்தீங்கன்னா 3 வகையாக எடுக்கலாம். சரிங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கான வெப்சைட் பார்த்தீங்கன்னா tnreginet.gov.in அப்படிங்கிற போர்ட்டலுக்கு வந்துருங்க. போர்ட்டலுக்கு வந்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் இங்கிலீஷ் வைக்கலாம் வைக்கலாம், இல்லை தமிழ் வைக்கலாம் வைக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக இங்கிலீஷ் மாதிரி இருக்கும், தமிழில் வச்சுக்கலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதில் வந்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்குது. இதில் மின்னணு சேவைகள் இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் வாங்க. இதுக்கு நீங்கள் ஐடி வேணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் நார்மலாக ஓப்பன்லேயே எடுத்துக்கலாம். இதுக்கு ஐடிக்கு உள்ளே போய் தான் நம்ம சான்றிதழ் எடுக்கணும் அப்படிங்கலாம் இல்லை. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்தீங்கன்னா ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வில்லங்க சான்று. அதில் பார்த்தீங்கன்னா வில்லங்க சான்று பார்வையிடுதல்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா 3 வகை எடுக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வில்லங்க சான்று, அடுத்து பார்த்தீங்கன்னா ஆவணம் வாரியாக, அடுத்து பார்த்தீங்கன்னா மனை அடுக்குமாடி குடியிருப்புன்னு இருக்கும். இது என்ன 3க்கு என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, இது வில்லங்க சான்று. இது பார்த்தீங்கன்னா டோட்டல் ஏரியா, ஒரு சர்வே நம்பர் இருக்குது, டிவிஷன் பார்த்தீங்கன்னா பை 1 A இருக்கும், 1 2 C அந்த மாதிரி நிறைய டிவிஷன் இருக்கும். அந்த டிவிஷன் நம்ம போடாமல் டோட்டலாக ஒரு கால நம்பருக்கு எடுக்கணும்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பத்திரம் இருக்குது, டாக்குமெண்ட் இருக்குது. அந்த பத்திரத்தோட டீட்டெயில் பார்த்தீங்கன்னா நான் கையில் வச்சிருக்கிற டாக்குமெண்ட்டும் ஆன்லைனில் இதே மாதிரி தான் இருக்கான்னு சொல்லி பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ஆவணம் வாரியாக அப்படிங்கிற இதை நம்ம கிளிக் பண்ணணும். இன்னொரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சேம் இதே தான், ஆவணம் வாரியாக தான். இதில் என்ன நம்ம எக்ஸ்ட்ரா பார்த்தோம்னா எங்கேயாவது வச்சு வாங்கியிருக்காங்களா அப்படின்னு பார்க்கணும்னா இந்த 3வது ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க, அதாவது மனை அடுக்குமாடி குடியிருப்பு. இது பார்த்தீங்கன்னா சைட் நம்பரோடு வரும். சரிங்களா, இந்த வில்லங்க சான்று அப்புறம் பார்த்தீங்கன்னா மனை அடுக்குமாடி குடியிருப்பு, இது 2 3 தான். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக சர்வே நம்பருக்கு எடுக்கணும் வில்லங்க சான்று. மனை அடுக்குமாடி குடியிருப்பு கிளிக் பண்ணோம்னா நம்மளுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் மட்டும் கொஞ்சம் பேஜஸ் கம்மியாகும். ஏன்னா நம்மளுக்கு குறிப்பிட்ட சர்வே நம்பரில் குறிப்பிட்ட சைட்டுக்கு தான் வேணும்னா நம்ம இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம், அதாவது பார்த்தீங்கன்னா மனை அடுக்குமாடி குடியிருப்பு. அதனால் நீங்கள் டோட்டலாக இதை எடுத்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த ஆப்ஷன் கிடையாது, இப்போ தான் அது அப்டேட் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 200 300 பேஜ் எடுத்துகிட்டோம் இந்த டோட்டலாக வில்லங்க சான்று போட்டு. அதெல்லாம் கொஞ்சம் பேப்பர் லெஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஆப்ஷன் வச்சிருக்காங்க. சைட் நம்பர் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டோம், அதுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் மட்டும் நமக்கு எடுத்து கொடுக்கும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கையில் ஒரு பத்திரம் இருக்குது. அந்த பத்திரம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து பேங்க்கில் வச்சிருக்காங்களா இல்லையான்னு சொல்லி பார்க்கறதுக்கு ஆப்ஷன் நம்ம எது யூஸ் பண்ணணும்னா இதுதான் மனை அடுக்குமாடி குடியிருப்பு. சரிங்களா, இதுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பத்திரத்தில் எடுத்துக்கோங்க. அதில் சொத்து விவரம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸ் இருக்கும். மொதல் பேஜில் பார்த்தீங்கன்னா எந்த மண்டலம்னு போட்டிருக்கும். சரிங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அதிலே எந்த மாவட்டம்னு இருக்கும் அதையும் கரெக்டாக போட்டுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எந்த சார் பதிவாளர், அதாவது ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் எதுன்னு கேட்பாங்க, அதை கரெக்டாக கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஒரு ரூல்ஸ் சொல்லியிருக்காங்க, 1950 நம்ம ஈஸி எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் எடுத்துக்கலாம். கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 1950 ஒரு 55 அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் வந்து ஒருத்தருக்கு ஒரு 64 போடுவோம், ஜனவரின்னு கொடுத்துருவோம். சரிங்களா, ப்ளஸ் பார்த்தீங்கன்னா முடிவு நாள் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு முன்னாடி நாள் தான் கொடுக்கணும். ஏன் நம்ம முன்னாடி நாள் கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகிட்டு இருக்கும் கரண்ட் இயரில். ஸோ அது வந்து டேட்டா பேஸில் வராது. ஸோ நேற்று வரைக்கும் முடிஞ்சதெல்லாம் டேட்டா பேஸில் இருக்கும், அதை நம்ம 21 கிளிக் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா எந்த கிராமம்னு கேட்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் சர்வே நம்பர் போட்டுக்கோங்க. சரிங்களா கைஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா உட்பிரிவு இருந்தால் போடுங்க, இல்லைன்னா ஒன்றும் இஷ்யூ இல்லை, அது கொடுத்துட்டு நம்ம சேர்க்க கொடுத்துடணும். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே உங்களோட ஃப்ளாட் நம்பர் என்னவோ அதை கரெக்டாக கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து சேர்க்க கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நான் வேறு எதுவும் ஃபில் பண்ண தேவையில்லை. சரிங்களா, இது பார்த்தீங்கன்னா அடுக்குமாடி குடியிருப்பு தான், இது நமக்கு வேண்டியதில்லை. அடுக்குமாடி இருந்தால் இந்த ஆப்ஷன் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். அது மாதிரி நார்த்தா தெற்கா வடக்கான்னு கேட்டிருப்பாங்க, அது கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். அது இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆக்சுவலி இப்படி தான். இதில் நீங்கள் அடுத்து கேப்சா போடுங்க. கேப்சா போட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஈஸி, அதாவது வில்லங்க சான்றிதழ் உங்களுக்கு வியூ ஆகும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் வந்து ஈஸி எடுக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருக்காங்கன்னா கணக்கம்பாளையம் கிராமத்துக்கு பார்த்தீங்கன்னா 1975 நாள் வந்து மேற்கண்ட காலம் தனித்தனியாக விண்ணப்பிக்கணும்னு போட்டிருக்காங்க. வேறு வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸாக இருந்திருக்கும். ஸோ 4 போக்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் பிரிச்சிருப்பாங்க, அதனால தான் இப்படி சொல்லியிருக்காங்க. 75 தான் பார்த்தீங்கன்னா அவினாசி வரும், இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பல்லடம் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் வரும். ஸோ அதனால் நம்ம 75 முன்னாடிலாம் போட்டு நம்ம சர்ச் பண்ணால் பல்லடம் வரைக்கும் தான் பண்ணணும். ஸோ அப்படி தான் எடுக்கணும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் வந்து நம்ம எடுக்கணும். ஈஸி எடுக்கல. கண்டிப்பாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கேட்குங்க, நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நல்ல நல்ல அப்டேட்ஸ் நம்ம சேனல் அடிக்கடி வரும். சரிங்களா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.